இப்போ இந்த நாடு அமைதியாக இருக்குன்னா அதுக்கு ஆசிரியர்கள் எப்படிப்பட்ட காரணம்னா, ஆசிரியர்கள் மிகப்பெரிய காரணம். எப்படின்னா, இந்த சின்ன வயசு பசங்கள்லாம் இருக்காங்களே, ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க, ஒரு 18 வயசு கீழே உள்ள பசங்களை எத்தனை பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 8 கோடி பேர். அப்படின்னா 18 வயசுக்கு கீழே உள்ள மக்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்கும்? 18 வயசு அல்லது ஒரு 25 வயசு வரைக்கும் மக்கள் கல்லூரியில் படிக்கிறாங்க. கல்லூரியில் படிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகபட்ச வயது 25 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். கல்லூரியில் அப்போ 25 24 வயசு கீழே இந்த தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க? கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இருப்பாங்க கண்டிப்பாக. அப்போ 2 கோடி பேரை கட்டுப்படுத்துகிறாங்க பாருங்கள். அந்த வேலையை செய்கிறது யாருன்னா ஆசிரியர்கள் தான். பள்ளிகளில் கல்லூரிகளில் இந்த மாணாக்கர்கள் செலவழிக்கிற நேரம் எவ்வளோ நேரம்? 8 மணி நேரத்தை செலவழிக்கிறாங்க. அப்புறம் வீட்டில் போய் படிக்கிறாங்க. அது காரணம் என்ன? ஆசிரியர்கள் சொல்கிறாங்க வீட்டில் போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீட்டில் போய் படிக்கிறது சரியாக தப்போ அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா படிப்புங்கிறது பள்ளிக்கூடத்தோடு நிறுத்திக்கணும். வீட்டுக்கு வந்துட்டியா நீ வெறுங்கையோடு தான் வரணும். புத்தக மூட்டையை சுமந்துட்டு வர புத்தகத்தை பள்ளிக்கூடத்துலேயே வச்சுட்டு வா. ஏன்னா வீட்டில் செய்ய வேண்டிய வேலை இருக்குது. அதை வீட்டில் செய்ய வேண்டிய வேலையை வீட்டில் தான் வீட்டில் செய்யணும். பள்ளிக்கூடத்தில் செய்ய வேண்டிய வேலையை பள்ளிக்கூடத்தில் செய்யணும். பள்ளிக்கூடத்தில் செய்கிற வேலையை வீட்டில் செய்யக்கூடாது. வீட்டில் செய்கிற வேலையை பள்ளிக்கூடத்தில் செய்யக்கூடாது. வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, பள்ளிக்கூடத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் வந்து எத்தனை மணி நேரம் இருக்காங்க? 8 மணி நேரம் இருக்காங்கல்ல. 8 மணி நேரம் 2 கோடி பேர் 2 கோடி மக்கள் தொகை யார்? இந்த மாணாக்கர்களின் மக்கள் தொகை இருக்குல்ல, 2 கோடி பேர் தமிழ்நாட்டில். 2 கோடி பேரை கட்டுப்படுத்தி அவர்களுக்கு நல்வழி புகட்டி கல்வி கற்பித்து அப்போது இந்த மக்கள் அமைதியாக வாழ்வதற்கு அதுவும் பாருங்கள் இந்த பள்ளிக்கூடம் மட்டும் இல்லைன்னா அந்த கொரோனா காலகட்டத்தில் பள்ளிக்கூடம் 1 வருஷம் லீவ் விட்டாங்க. அப்படி தானே? 1 வருஷம் கிட்ட நிறைய மாதம் கணக்காக லீவ் விட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா மாணவர்களை கட்டுப்படுத்துவவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு வழி இல்லை. ஸ்கூல்லாம் மூடிட்டாங்க, காலேஜ் மூடிட்டாங்க. அப்போ மாணாக்கர்கள் வந்து என்ன பண்ணாங்க? பெற்றோர்கள்கிட்ட எவ்வளோ நேரம் தான் இருப்பாங்க? கொஞ்சம் நேரம் தான். பெற்றோர்களுடைய இருக்கிற நேரம், விழித்திருக்கிற நேரத்தில், தூங்குகிற நேரம் வீட்டில் இருக்கிறாங்க. முடிச்சிருக்கிற நேரத்தில் பெற்றோர்களோடு எவ்வளோ 1 மணி நேரம் தான், 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருப்பாங்க. மற்ற நேரம் எல்லாம் சும்மா சுற்றுவாங்க, வெளியில் சுற்றுவாங்க. அப்படி சுற்றி மாணாக்கர்கள் வந்து கட்டுப்பாடு இல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள். அப்புறம் திரும்ப பள்ளிக்கூடம்லாம் ஆரம்பித்தாங்க. அவர்களை கட்டுப்படுத்துறதுக்கே 2 வருஷம் ஆயிடுச்சு. கட்டுப்படுத்தி மீண்டும் அந்த பழைய இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. யார் கொண்டு வந்தா? ஆசிரியர்கள் தான் கொண்டு வராங்க. பெற்றோர்களால் பிள்ளைகளை வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் கட்டுப்படுத்த முடியாது. முழுவதுமாக பெற்றோர்களால் ஒரு 20% தான் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் ஆசிரியர்களால் மட்டும்தான் மீதி 80% அந்த 2 கோடி மக்கள் தொகை, 2 கோடி எண்ணிக்கையுடைய தமிழ்நாட்டில் 2 கோடி. அப்போ இந்தியாவில் எத்தனை? 20 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. இந்தியாவில் 30 கோடி பேர் மாணாக்கர்கள். 18-25 வயசு கீழே உள்ளவங்களோட எண்ணிக்கை கண்டிப்பாக 30 கோடி பேர். இந்த 30 கோடி பேரை கட்டுப்படுத்துகிற பொறுப்பு, அமைதியாக உட்கார வச்சு அவங்களுடைய கவனத்தை அறிவுபூர்வமான வழிகளில் திருப்பி அதற்காக கடினமாக உழைப்பவர்கள் இந்த ஆசிரியர்கள். அப்போ இந்தியாவின் அமைதி, ஒரு தமிழ்நாட்டோட அமைதி ஆசிரியர்கள் தான் காரணம். உலகின் அமைதி, இந்த உலகத்தில் எத்தனை கோடி பேர்? 800 கோடி பேரா? அப்படின்னா உலகத்தில் வந்து மக்கள் அப்போ வந்து ஒரு 200 கோடி பேர், 300 கோடி பேர் 25 வயசு கீழே இருக்காங்க. 300 கோடி பேரை கட்டுப்படுத்துகிற வேலையை இந்த ஆசிரியர்கள் பார்க்குறாங்க. இந்த உலகம் அமைதியாக இருப்பதற்கு ஆசிரியர்கள் தான் காரணம். காவல்துறைங்கிறது அப்புறமா தான், அது தப்பு செஞ்சவங்கள தான் அது கண்டிக்கும். மற்றபடி நமக்கு வந்து ஒரு 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சா விவரம் வந்துடும், நாம் எப்படி நடந்துக்கணுங்கிறது நமக்கு தெரியும். யார் கற்றுக் கொடுத்தாங்க? ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர்கள் வந்து பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க, பண்பை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த மாணவர்களின் கவனத்தை ஆக்கப்பூர்வமான வழியில் திருப்புகிறார்கள். பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆசிரியர்களுக்கு உதவி, பெற்றோர்கள் அவ்வளோதான். ஆசிரியர்களால் தான் அமைதி, ஆசிரியர்களால் தான் அந்த பிள்ளைகள் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். பெற்றோர்கள் வந்து ஒரு 20% தான். தினசரி வாழ்க்கையில் அந்த பிள்ளைகளை அந்த மாணாக்கர்களை ஆசிரியர்கள் தினசரி 8 மணி நேரம் கண்காணிக்கிறாங்க. 8 மணி நேரம் ஆசிரியர்களுடைய கண்காணிப்பில் தான் அந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்புறம் விடுமுறை தினம், அப்புறம் வந்து காலையில், அப்புறம் ராத்திரி பெற்றோர்களுடைய கண்காணிப்பில் இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் அதுவே வேலையாக வச்சுருக்காங்க, இந்த மாணாக்கர்களை கட்டுப்படுத்தணும். அப்போ இந்த உலகம் அமைதியாக இருக்குது அப்படின்னா அதில் இந்த உலகத்தில் 300 கோடி பேரை ஆசிரியர்கள் மட்டுமே 300 கோடி பேர் அமைதியாக இருப்பதற்கும் முன்னேறுவதற்கும் ஆக்கப்பூர்வமான வழியில் செல்வதற்கும் காரணமாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள். இந்த உலக மக்கள் தொகையில் ஆசிரியர்களுடைய பங்களிப்பு இருக்குது பாருங்க, அது ரொம்ப பிரம்மாண்டமானது, ரொம்ப அற்புதமானது.
இந்த உலகம் அமைதியாக இருப்பதற்கு அவர்கள் தான் காரணம். பிற்பாடு அவர்கள் வந்து படித்து முடித்து வேலைக்கு போகிறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த இளமை சின்ன வயசில் அவங்க படித்த அந்த பள்ளிக்கூட ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்கள் அந்த மாணாக்கர்களை நெறிப்படுத்தி அப்படி அனுப்பியிருக்கிறார்கள். பிற்காலத்தில் அவர்கள் நல்லபடியாக இருப்பதற்கு அந்த இளம் வயதில் அந்த ஆசிரியர்கள் தான் காரணம். ஆசிரியர்கள் இல்லாமல் பெற்றோர்களால் மட்டுமே இந்த இயந்திர அறிவியல் உலகில் அவர்களை ஒரு நல்ல வழி கொண்டு போக முடியாது. ஆனால் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கைங்கிறது வந்து அப்போ அங்கே மட்டும் எப்படி? அங்கே தான் பள்ளிக்கூடமே கிடையாது. 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். பள்ளிக்கூடம், கல்லூரி எல்லாத்தையும் மூடிடுவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழக்கமே அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கிடையாது. அப்படின்னா அப்போ அவங்கெல்லாம் ஆட்டம் போட மாட்டாங்களா? அவர்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஆசிரியர்களே கிடையாது. அப்போ அங்கே பெற்றோர்களை சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிடுவாங்கள்ல. இப்போ வந்து அங்கே சின்ன வயசில் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிடுவாங்க. எப்போ நடக்க ஆரம்பிச்சிடுவாங்களோ அப்போவே வேலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா வேலை ரொம்ப ஈஸி. இப்போ ஏன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, கல்லூரியில் ஏன் படிக்கிறார்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் என்றால் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். 10-15 வருஷம் பள்ளிக்கூடத்துலையும் கல்லூரிலையும் படித்தாதான் நீ செய்கிற வேலை இருக்குல்ல, அதுக்கப்புறம் நீ செய்கிற வேலையை நீ ஒன்றால் செய்ய முடியும். ஒரு டாக்டராகவோ, இன்ஜினியராகவோ, மெக்கானிக்காவோ, அல்லது வயரிங் பண்ணுற ஆளாவோ, கலெக்டராகவோ, விஞ்ஞானியோ இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 20 வருஷமாவது பள்ளிக்கூடத்தில் படித்தாகணும். அல்லது 20 வருஷம் 15 வருஷமாவது இந்த பள்ளிக்கூடத்துலையும் கல்லூரிலையும் படித்தாதான் இந்த வேலையை செய்ய முடியும். இந்த வேலை அவ்வளோ கஷ்டமான வேலை. அந்த வேலை கஷ்டமான வேலைங்கிறனால தான் அதை படிக்கிறதுக்கு தான் பள்ளிக்கூடமும் கல்லூரியும். ஆனால் வந்து இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் அங்கே இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க. 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நம்ம விவசாய நிலம் 2 ஏக்கர் நிலம் கொடுத்துட்றோம். அந்த விவசாயம் எளிமையான விவசாயம். அது ஒன்றும் தானியங்களை உற்பத்தி பண்ண போகிறதில்ல. அவங்க வந்து நெல், கோதுமை, கேழ்வரகெல்லாம் உற்பத்தி பண்ண போகிறதில்ல. ஏன்னா கேழ்வரகெல்லாம் அதெல்லாம் உற்பத்தி பண்ணுறது, நெல்லெல்லாம் உற்பத்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். களை எடுக்கணும், உழணும், நிலத்தை உழணும், தண்ணியெல்லாம் தேக்கி வைக்கணும். தண்ணி எப்பவும் தேங்கியே இருக்கணும். நெல்லெல்லாம் அந்த விவசாயத்தெல்லாம் பண்ண முடியாது. இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் மின்சாரம் கிடையாது, பம்பு செட்டு கிடையாது. கையால் இறச்சி நீங்கள் வயலில் எப்படி தண்ணியை தேக்கி வைப்பீங்க? அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அந்த நெல், கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டா முட்டாள்தனமாக மூட நம்பிக்கை தான் அதிகரிக்கும். அறிவுபூர்வமாக வாழவே முடியாது. சாப்பிட்டா தெம்பாக இருக்கும். தெம்பாக இருந்தால் 4 பேரை அடிக்கணும்னு தோணும். வன்முறை உணர்ச்சி தான் வரும். அதனால் மென்மையான தெம்பு தான் நமக்கு தேவை. மென்மையான வலிமை தான் தேவை. முரட்டுத்தனமான வலிமை நமக்கு தேவையில்லை. மிருக வலிமை தேவையில்லை. பேய்களோட வலிமை நமக்கு தேவையில்லை. அதனால் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் அவங்க வந்து இந்த குழந்தைகள் எப்போ நடக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போவே வந்து அவங்க அந்த அம்மா செய்கிற விவசாயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா அப்பா செய்கிற விவசாயத்தெல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன விவசாயம்? எளிமையான விவசாயம். சின்ன குழந்தைகளோட செய்கிற அந்த விவசாயம் என்னது? பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள், கீரைகள், கடலைகள், பயிர்கள், பருப்பு வகைகள் இதை உற்பத்தி பண்ணுறது. அப்புறம் ஆடு மாடு வளர்க்குறது. ஒரு ஆள் ஒரு மாடு ஒரு ஆடு வளர்த்தா போதும். நிறைய 10-15. ஏன்னா ஒரு ஊரில் 4000 பேர் மக்கள் தொகை இருக்கிறாங்கன்னா 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு ஆடு ஒரு மாடு வளர்க்குறாங்கன்னா ஒரு ஊரில் எவ்வளோ ஆடு இருக்கும், எவ்வளோ மாடு இருக்கும்னு நினச்சி பாருங்கள். 8 வயசுக்கு மேலே உள்ளவங்க 4000 மக்கள் தொகை கொண்ட ஊரில் 8 வயசுக்கு மேலே உள்ளவங்க மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 3000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒருத்தர் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு மாடு வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆடு வளர்க்குறாங்கன்னா ஒரு ஊரில் 3000 மாடு 3000 ஆடு இருக்கும். அப்போ அங்கே ஏன் பள்ளிக்கூடம் தேவையில்லை அப்படின்னா, இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் பள்ளிக்கூடம் ஏன் தேவையில்லைன்னா, அவர்கள் செய்கிற வேலையை செய்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் சின்ன வயசுலேயே அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுடைய கவனம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூட பசங்களை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்க ஒரு பெரிய பிரச்சனையாக ஏன் இருக்காங்கன்னா, வேலை செய்யாதனால தான் அவர்களுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை. வீட்டில் அவமானப்படுத்துகிறாங்க, திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. ஆசிரியர்கள் ஏன் அடிக்கிறாங்க? அவங்களாம் வேலைக்கு போகல. அவங்களாம் மரியாதைக்குரியவர்கள் கிடையாது. அவங்கள அடிக்கலாம், திட்டலாம், அவமானப்படுத்தலாம். ஏன்னா அவங்க பொருளாதாரத்திற்காக பெற்றோர்களை கையேந்தி நிற்கிறாங்க, பெற்றோர்களை எதிர்பார்த்து நிற்கிறாங்க, பிறரை எதிர்பார்த்து நிற்கிறாங்க. வேலைக்கு போயிட்டாக்கா சுயமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ யாரும் அவங்கள அடிக்கவும் முடியாது. மற்றவங்கள எதிர்பார்க்குறதுனால பெற்றவங்களை எதிர்பார்க்குறாங்க. அதனால் பெற்றவங்க கொடுக்குற அடியை வாங்கிக்க வேண்டிய நிலைமை, வேறு வழி, அவமானகரமான நிலைமை. அதனால் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. சின்ன வயசுலேயே அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. 8 வயசுலலாம், 10 வயசுலலாம், 5 வயசுலலாம் அம்மா அப்பா செய்கிற வேலையை எல்லாத்தையும் கற்றுப்பாங்க. ஈஸி, பார்த்த உடனே கற்றுக்கலாம். அந்த வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் பள்ளிக்கூடலாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் எழுத படிக்க தெரியும்.
அங்கே வாழ்கிற மக்கள் அப்போ எழுத படிக்க தெரியாதவர்களாக இருப்பார்கள்னு நினைக்காதீங்க. எழுத படிக்க தெரிஞ்சுப்பாங்க. அவங்க கவிதை எழுதுவாங்க. எல்லாருமே கவிதை எழுதுவாங்க. எழுத படிக்க தெரியும் அவங்களுக்கு. கவிதை எழுதுவாங்க. எல்லாம் இந்த எழுத்தறிவு உடையவர்கள் அவர்கள். போதுமான அந்த எழுத்தறிவு கற்றுக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் போகணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும், நல்லா வாசிக்க தெரிஞ்சுக்கணும். கவிதையை வாசிக்க தெரிந்தாலே போதுமானது. கட்டுரை எழுதுகிற வழக்கம்லாம் அவங்களுக்கு கிடையாது. இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் கட்டுரையெல்லாம் எழுத மாட்டாங்க. ஏன்னா அங்கே பேனாவே கிடைக்காது, நோட்டும் கிடைக்காது. கவிதையை தான் எழுதுவாங்க. குச்சியால் தரையில் கூட எழுதுவாங்க கவிதையை. அல்லது ஒரு கள்ளிச்செடியில் எழுதுவாங்க, ஒரு இலையில் எழுதுவாங்க, ஓலைச்சுவடியில் வேணால் எழுதுவாங்க, ஓலையில் எழுதுவாங்க கவிதையை. அவ்வளோதான். அது எழுத படிக்க தெரியும். நிர்வாகத்திற்கு எழுத்தறிவு தேவை. குறைஞ்சபட்சம் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான எழுத்தறிவு. அதனால் அவங்க அவங்களுக்கு ஏன் பள்ளிக்கூடம் தேவையில்ல, அவர்கள் செய்கிற வேலை இருக்குது பாருங்கள், அதுக்கு பள்ளிக்கூடம் போய் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க செய்கிற வேலை பார்த்திங்கன்னா எளிமையான விவசாயம், இயற்கை விவசாயம். காய்கறிகளை உற்பத்தி பண்ணுறது, பழங்களை உற்பத்தி பண்ணுறது, மரத்தை நட்டு தண்ணியை ஊற்ற வேண்டியதான். உரம், அந்த மாடு போடுற சாணி அதெல்லாம் உரமாக மாற்றி நீங்கள் திங்கிற பழங்கள், காய்கறிகள், அதோட கழிவுகளை அந்த விவசாய நிலத்தில் உரமாக மாற்றி விவசாய நிலத்தில் போடணும். அவ்வளோதான். இதுதான் விவசாயம். பார்த்தே கற்றுக்கலாம். இதுக்கு எதுக்கு பள்ளிக்கூடம் போகணும்? அப்போ சின்ன வயசுலேயே அவங்க வேலை செய்கிறனால, சின்ன வயசுலேயே விவசாய நிலத்துக்கு போகிறனால, சின்ன வயசுலேயே அவங்க ஒரு சுயமரியாதை உடையவர்களாக மாறி யாரையும் எதிர்பார்க்கல. அவங்க சின்ன வயசுலேயே அவங்க தன்னைத்தானே எதிர்பார்க்குற, பெற்றோர்களை எதிர்பார்க்கல. அப்போ அவர்கள் மரியாதைக்குரியவர்களாக ஆகிடுது. அவர்களை யாரும் அடிக்கவும் மாட்டாங்க. அவர்கள் யாருக்கும் சுமையும் கிடையாது, சுமையாகவும் இருக்க போகிறதில்ல. பொறுப்பானவர்களாக இருப்பார்கள். வாழத் தெரிந்தவர்கள், மரியாதைக்குரியவர்களாக இருப்பார்கள். அதனால் அவர்கள் செய்கிற வேலைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கணுங்கிற. பள்ளிக்கூடத்துக்கு இன்றைக்கி ஏன் போகிறாங்கன்னா, இவங்க பிற்காலத்தில் செய்கிற வேலைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் படித்தா தான் செய்ய முடியும். இன்றைக்கி ஒருத்தர் இன்ஜினியராக இருக்காருன்னா கண்டிப்பாக ஒரு 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, +2, அப்புறம் காலேஜ், அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு எல்லாத்தையும் படித்தா தான் இன்ஜினியரிங் வேலையை பார்க்க முடியும். படிக்காமலாம் ஒரு 10 வயசுலலாம் அந்த வேலையை பார்க்க முடியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தா தான் இன்ஜினியர் ஆக முடியும். இந்த உலகத்தில் வேலை செய்யணுன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் அங்கே இருக்கிற வேலை என்ன வேலை? எளிமையான வேலை, எளிமையான விவசாயம். அதை செய்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கணும், காலேஜில் போய் படிக்கணும், ஆசிரியர்கள் பாடம் நடத்தணும், பேராசிரியர்கள்லாம் பாடம் நடத்தணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா பெற்றவங்க பார்த்தே கற்றுக்கலாம். அவங்க என்ன செய்கிறாங்க அதை பார்த்தே கற்றுக்கலாம். அதான் எளிதான. எளிது என்பதற்கு என்னென்னா பார்த்தே கற்றுக்கணும். ஒருத்தரை விளக்கி வச்சு, தேர்வுலாம் வச்சு, பரீட்சை வச்சு, இப்படின்னா தான் ஒரு தேர்ச்சி அடைய வச்சு மார்க் போட்டு அப்படி தேர்ச்சி அப்படி கற்றுக்கிறது கிடையாது. பாடம் நடத்தி கொஸ்டின் கேட்டு அப்படி கற்றுக்க. ஒருத்தரை பார்த்தாலே, ஒருத்தர் என்ன செய்கிறாங்கங்கிறத பார்த்தாலே கற்றுக்கணும். அதான் எளிதான. எளிமையின் எல்லை என்பது பார்த்தா உடனே கற்றுக்கணும். ஒருத்தரை புரிய வைக்கிறக்காக விலைக்கு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஒருத்தர் பார்த்தாலே அவர் என்ன வேலை செய்கிறாரோ அதை என்னால் செய்ய முடியும். அந்த அளவுக்கு எளிமையானதாக இருந்தால் தான் பார்த்த உடனே கற்றுக்க முடியும். பார்த்த உடனே கற்றுக்கணும் அப்படின்னாலாம் நான்லாம் பார்த்தாலே கற்றுக்குவேன் அப்படின்னா அந்தளவுக்கு அது எளிதாக இருக்கணும். எல்லாத்துக்கும், எல்லா வயதினருக்கும் பார்த்த உடனே கற்றுக்கணும். அதுதான் வாழ்க்கை. அப்போ வாழ்க்கையே எவ்வளோ எளிதாக இருக்கும் பாருங்கள். அவங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. 8 வயசுலேயே அவங்கெல்லாம் 8 வயசில் அவங்களுக்கு ஒரு நிலைமையை கொடுத்துருவாங்க. அவங்களுடைய திறமையை மெச்சி, அவருடைய திறமையை மெச்சின்னா என்ன, மதிப்பிட்டு அதை பாராட்டி அவர்களுக்கு 2 ஏக்கர் நிலத்தை 8 வயசுலேயே கொடுத்துருவாங்க. அப்போ சின்ன வயசில் 1 வயசுலேயே நடந்துருவாங்க. நடக்க ஆரம்பித்தோடனே அம்மா அப்பா என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வயசில் என்ன செய்ய முடியுமோ செய்வாங்க. அம்மா அப்பா களை பறிக்கிறாங்களா, புல் பறிக்கிறாங்களா, அல்லது பழத்தை பறிக்கிறாங்களா, கூடையில் போடுறாங்களா, அம்மா இந்தா ஒரு பழம் கொடுமா, இந்தாம்மா அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த குழந்தை மழலை குரலில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அம்மாவுக்கு உதவியாக இருப்பாங்க. அப்போ அந்த அம்மா பிள்ளைகளை சுமையாக பார்க்க மாட்டாங்க. அந்த பிள்ளைகள் 1 வயசுலேயே உதவி செய்கிறாங்கன்னா இப்போ குழந்தைகள் சுமை கிடையாது. ஒரு அம்மாவோட சுமையை குறைக்கிறவங்க தான் குழந்தைகள். அப்படிங்கிற மாதிரி குழந்தைகள் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருப்பாங்க. குழந்தைகளை போற்றி பாதுகாப்பாங்க. கண்களைப் போல, மணியைப் போல, கண்ணின் மணியைப் போல போற்றி பாதுகாப்பார்கள் பெற்றோர்கள். அந்தளவுக்கு குழந்தையிலே அவங்க மரியாதையோடு இருப்பாங்க. வேலை செஞ்சிட்டாலே அவங்களுக்கு மரியாதை வந்துடும். வேலை செஞ்ச பிறகு தான் ஒவ்வொருத்தருக்கும் மரியாதை வரும். படிக்கும்போதெல்லாம் மரியாதைங்கிறது கிடைக்காது. படிக்கும்போது நல்லா படித்தா ஓரளவு கிடைக்கும். ஆனால் வேலை செய்யும்போது தான் உண்மையான மரியாதைன்னா என்னன்னு தெரியும். அப்படின்னா இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் அங்கு வாழ்கிற அந்த குழந்தைகள் 8 வயசில் 2 வயசுலேயே அம்மா அப்பாவுக்கு உதவி செய்வாங்க. அவங்க வேலை செஞ்சு தான் அவங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு உதவி செஞ்சு தோட்டத்தில், வீட்டில் எல்லாம் வேலை செய்வாங்க. வேறு வழியே, ஏன்னா அங்கே ஸ்கூல் கிடையாது, அம்மா அப்பாவோட தான் அவங்க இருக்க போகிறாங்க. அப்புறம் 8 வயசில் 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க.
அந்த நிலத்தில் அவங்க மட்டும் தனித்து நின்று அந்த விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், மரியாதையோடு இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து விவரமாக இருப்பாங்க, விவரமாக பேசுவாங்க. ரொம்ப அற்புதமான உலகம். அப்படி ஒரு உலகத்தில் தான், அந்த உலகத்தில் தான் நம்ம வாழப்போகிறோம், நாமளும் வாழப்போகிறோம், நாமளும் போகிறோம் அங்கே. அப்போது ஒரு உலகத்தை நான் கற்பனை பண்ணுறேன். இந்த உலகம் எனக்கு பிடிக்கல, இந்த உலகத்தை முழுக்க முழுக்க சந்தேகமாக பார்த்தேன், இது குழப்பத்தோடு பார்த்தேன், இது கண்டிப்பாக தப்பான உலகமே. அதுலேருந்து நான் வந்து இன்னொரு உலகத்தை உருவாக்குறேன். இதுதான் மனுஷங்க வாழப்போகிற எதிர்கால உலகம். எதிர்கால மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும், எப்படி இருப்பாங்க, இயல்பாகவே அவங்க எப்படி இருப்பாங்க. நாம் நினைக்கிறதில்ல, நான் விருப்பப்படுறது கிடையாது. அதனால் ஒரு உலகத்தை நான் உருவாக்குறேன்னா அது என்னுடைய விருப்பம், அப்படி என்னுடைய கற்பனை அப்படிலாம் கிடையாது. அது ஒரு கண்டுபிடிப்பு, அவ்வளோதான். யார் கண்டுபிடிச்சாலும் அதை தான் கண்டுபிடிப்பாங்க, யார் சொன்னாலும் அதை தான் கண்டுபிடிப்பாங்க. நான் சொல்கிறேன்.